ஓகே, சிசிடிவி வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகலன்ற ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம், அந்த இடத்துல பல மாணவ மாணவிகள் படித்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு பொறுப்பற்ற ஒரு செயல்பாடுகளை வந்து எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் கவர்னர் பண்ண வேலை தம்பி. அங்க கிட்டத்தட்ட 50% கேமரா, குறிப்பா அந்த பகுதியில் உள்ள கேமரா வந்து ஒர்க் ஆகலன்னு சொல்லி புகார் கொடுத்து 3 மாசம் 4 மாசம் ஆச்சுன்னு சொல்லி பல்கலைக்கழகத்துல வந்து ஊழியர்கள் சொல்றாங்க. அதுக்காக வந்து நான் வந்து எல்லா பெண்களுக்கு பின்னாலையும் 2 போலீஸ் அனுப்பிட்டு இருக்க முடியுமா? ஒருவேளை சிபிஐ உள்ள வர்றதுக்கான சிபிஐ வேணாம் சொல்லி கோர்ட்டை சொல்லிருச்சா? கட்சி சாயத்தை இங்க கொண்டு வராத, நீ ரோட்ல போய் கத்திக்க, இங்க கோர்ட்டுக்குள்ள அதெல்லாம் கொண்டு வராத. விவாதம் நடக்கும்போது சொல்லியிருக்க அந்த பெண்ணு வந்து அந்த நேரத்துல போய் ஏன் தனியா போய் அவனோட போய் இருந்துச்சு, அத நீ சொல்லாத. பீகார் தெரியுமில்ல உங்களுக்கு, இந்தியாவில தான் இருக்கு. ஒரு பெண் வந்து 2 வீலர்ல போய்கிட்டு இருக்கு, கணவனோ காதலாம் வண்டி போய்கிட்டு இருக்கேன், பின்னால ஒருத்தன் சாட்டையில அடிச்சுக்கிட்டே இருக்கான், அந்த பிள்ளைய கதறுது. உதயநிதி என்ன பண்ணி வந்திருக்காரு? எத்தனை வருடமாக அந்த டிஎம்கேல திமுக வந்து பாத்தீங்கன்னா பணியாற்றி இருக்காரு. வந்து என்னைய வந்து திமுக கேட்ட, இப்ப நீங்க விஜய் தாவேகாவா? நிறைய பேர் வந்து இதே தப்பு உங்களை மாதிரி தம்பிகள் பண்றதான். எம்ஜிஆர் வந்தாரு, விஜய் வர மாட்டாரா? எம்ஜிஆருடைய செட்டப் வேற தப்பு. பயம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் தான் பயந்துகிட்டு இருக்கேன். சொன்னா போனா பயப்படாதரா சூடாப்பாடான்னு வடிவேலு சொல்ற மாதிரி இந்த விஜய பார்த்து வந்துட்டு உன்ன பயந்துருச்சு, திமுக நடிங்கிருச்சு கிட்டிங்கிருச்சுன்னு ஒரு கும்பல் உடுக்கடிச்சுக்கிட்டு தர்றான் பாரு. இன்று அரசாங்கம் தான் தம்பி பயந்துகிட்டு இருக்கேன். அதையும் தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தயாரா இருக்காரு. ஒரு பெண் தன் தனிப்பட்ட முறையில தைரியமா எடுத்த முடிவுனால இன்னைக்கு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு, அவருக்கான ஒரு தண்டனையை வழங்கி இருக்கீங்க. ஆனா அந்த ஒரு நபர் மேல தொடர்ந்து இதுக்கு முன்னாடி கேஸ் நிலுவையில இருந்துட்டு இருக்கு. சரி, நீங்க போலீஸ் அவர்கள் அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, இல்ல என்ன தொடர்ந்து அவரை வந்து அவரோட செயல்பாடை கவனிச்சுட்டு காவல்துறையினுடைய மெத்தனத்தை வந்து கண்டிக்கிறோம். அதுல வந்து யாருக்கும் எந்த காவல்துறையுடைய மெத்தனமும் சரி அலட்சிய போக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல வந்து கண்டு காணாம இருக்கிற கேவலம்னு கூட வச்சுக்கோங்க. அதுல வந்து யாரும் காவல்துறை யாரோட செயல்பாட்டுல இறங்கிட்டு வருது? இப்ப நீங்க இந்த காவல்துறை யாரோட செயல்பாடு? நீங்க வந்து என்னைய வந்து திமுக கேட்ட, இப்ப நீங்க விஜய் தாவேகாவா? நான் பொதுவாக கேள்வி கேட்கிறேன். நீங்க பொதுவாக கேட்கறது, நான் திமுக காரனாவே பதில் சொல்றேன். நான் திமுக காரன்னு தில்லாவே பதில் சொல்றேன். எல்லா ஒரு நெறியாளரா பொதுவான விஷயம். இவ்வளவு பேசுறீங்கல்ல, என்னைய பொறுத்தளவு இது வந்து என்னன்னா, ஆக்சுவலா வந்து விஜய் வந்து கவர்னரை பனையூருக்கு கூப்பிட்டு தான் கொடுத்துருக்கணும். அவருடைய ஃபார்முலா படி, அவருடைய பொலிட்டிக்கல் ஃபார்முலா படி கவர்னர் வந்து பனையூருக்கு போய் மனு வாங்கியிருக்கணும். அது வந்து அதுவே முதல் தப்பு. நான் வந்து விஜய வந்து அவமதிச்ச மாதிரி ஆகிப்போச்சு, அது ஒரு தப்பு. 2வது போயிட்டாரு, ஒரு 10 நிமிஷம் கூட 7 நிமிஷம் தான் சொல்றாங்க. அது உள்ள போயிட்டு வந்தது, ஆனா உள்ள போனது, காரை நிப்பாட்டினது, பாதுகாப்பு முடிச்சது, அப்புறம் டீ குடிச்சது, போட்டாக்கு போஸ் கொடுத்தது, அவருடைய அந்த கவர்னர் இருக்கிற அந்த அறைக்குள் நடந்தது தான். சரி, இவ்வளவு பேசுறீங்கல்ல, வெளியே வந்த இல்ல, இவ்வளவு அநீதிக்கு எதிரான நீ வந்து ஒரு திருடங்கையில போய் கொத்திச்சாவியை கொடுத்த மாதிரி நீ திருடங்கிட்டே போய் மனு கொடுக்குற மாதிரி தவறுதலா குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். அல்லு அர்ஜுன் ஒரு நடிகர் வெளியில வந்ததுனால ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சா? அதை விட மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் உள்ளவர் தான் விஜய் அவர்கள், நடிகர் விஜய் அவர்கள். இப்ப அவர் எடுத்திருக்கிற முடிவு என்ன அப்படின்னா, தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்க வேண்டாம், சோ நாம் வெளியில வர்றதுனால சில ரசிகர்கள் கூட்டம் அங்க கூடுறத நம்ம பாக்குறோம். நீங்க சொல்ற மாதிரி அது வந்து ஒரு பொதுக்கூட்டமாவே இருக்கட்டும், மாநாடுன்ற ஒரு விஷயம் பொதுக்கூட்டமாவே இருக்கும். பொதுக்கூட்டத்துக்கு அந்த கிரௌட நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த இடத்துல விக்கிரவாண்டி எந்த அளவுக்கு ஸ்தம்பிச்சு போனதுன்னு நம்ம செய்திகளிலும் சேனல்களிலும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்க வேண்டாம்ன்றதுக்காக கூட அவாய்ட் பண்ணிருக்கலாம்ல. இப்படி நடந்தா ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாம ஒரு முறைகேடுத்தனமா நடந்ததுனால இப்படி ஒரு இழப்பு ஏற்படுச்சுன்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைப்பீங்க. அதே விஷயம் ஒரு ப்ராப்பரா விஷயம் அவர் பண்ணாருன்னா வெளியில வரதுக்கே திராணி இல்ல, தகுதி இல்லைன்னு சொல்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறீங்க. இது எப்படி பாக்குறதுன்னு எனக்கு தெரியும். சரி, நீங்க பத்திரிகையாளர்களை சந்திக்கிறீங்களா? உனக்கு என்ன தயக்கம், பயம் சொல்லு.
அதை சந்திக்கிறதுக்கான நாட்கள் கூடிய விரைவில் இந்த ஒரு கடைசி படத்தை முடிச்சுட்டு நான் எல்லாமே அது முறைப்படி நான் பண்றேன். நீங்க வந்து கடைசி படத்தை முடிச்சுட்டு உங்க சௌரியம் 250 கோடியை வாங்கிட்டு தான் வரீங்க. அப்ப வந்து நான் 250 கோடி விட்டுட்டு வந்தேன், 250 விட்டு வந்தேன். உன்னை யாரா வர சொன்னது? அவர் அதுக்கு முன்னாடி கமிட்மெண்ட் கொடுத்திருக்காரு இல்லையா? எப்ப நான் உச்சத்துல இருந்து வந்தேன் அது ஒரு புராணம், அது ஒரு கும்பல் அடிக்கிறான். அவர் உச்சத்துல இருக்கும்போது வந்துட்டாரு, உச்சத்துல இருக்கும்போது இப்ப இல்லன்றீங்களா? அவர் உச்சத்துல வந்துட்டாருங்க. அப்படி அதையே நீ சிவபுராணம் அடிச்சுக்கிட்டு இருக்க. அப்படி என்ன உனக்கு வந்து வர சொன்னது? உன்னை யார் வர சொன்னது? ஒரு நடிகர் வா அரசியலுக்கு வாங்க, கட்சி ஆரம்பி, கொடி ஆரம்பி. உதயநிதி வந்தது சரி இல்லையா தம்பி? விஜய் அவர்கள் கம்பேர் பண்ணவே கூடாது. உதயநிதி என்ன உச்சத்துல உதயநிதி என்ன பண்ணி வந்திருக்காரு? எத்தனை வருடமாக அந்த டிஎம்கேல திமுக வந்து பாத்தீங்கன்னா பணியாற்றி இருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் மாதிரி உதயநிதி அவர்கள் பேஸ்ல இருந்து வந்தவர். தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய அரசியல் காலகட்டம்ன்றது அவருடைய பயணம் பண்ண அவர் எத்தனை ஆண்டு காலம் பயணிச்சு எவ்வளவு அதுவுமே அவர் கலைஞர் வந்து அவரை எவ்வளவு இதா தயங்கி அவர் நம்ம நாட்டோட முதலமைச்சர் ஒரு கட்சியின் பேஸ்ல இருந்து வந்தவர்ன்றதால நான் அவரை மதிக்கிறேன், வரவேற்கிறேன். ஏன்னா முறைப்படி கட்சியில ஆரம்ப காலகட்டத்திலிருந்து தொடர்ந்து பயணித்து பல வருடங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு பதவியில அமர்ந்திருக்காரு. நான் வரவேற்கிற ஒரு நெறியாளரா அதை நான் வந்து ஏத்துக்கிறேன். உதயநிதி அவர்கள் எந்த திறமையானால் இல்ல எந்த ஒரு எந்த ஒரு விஷயத்தினாலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு இடத்துல அமர்ந்திருக்காரு. அது அவரோட கட்சி, அவங்க முன்னணி நானும் சொல்றேன். ரெண்டாவது அவர்கள் தன்னோட கட்சி ஆரம்பிச்சு அவரோட தனிப்பட்ட முயற்சி வளர்ந்திருக்காரு. அவர் தலைவர் ஸ்டாலின் காலத்துல இருந்து அவருடைய அரசியல் பயணம் 30-40 ஆண்டுகள் வந்து கலைஞரோட போயிடுச்சு. கலைஞர் மிக 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 தயங்கித்தான் அவரை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு தயங்கித்தான் கொண்டு வந்தார். அப்போ உள்ள சூழல் வேற, அப்போ உள்ள அரசியல் இது வேற. இப்ப பூரா வந்து டிஜிட்டல், இப்ப எல்லாமே ஆகும்னா டிஜிட்டல் தானே. டிஜிட்டல் தளத்துக்கு தக்கன வந்து திமுகவினுடைய இதை வந்து கொண்டு வரணும்னா, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வரணும்னா உதயநிதி ஆட்கள் வந்து தேவைப்படுறான், அவசியம் தேவைதான். அது நாங்களே கட்சியோட முன்னணி சீனியர்கள் அமைச்சர்கள் எல்லாருமே ஒத்துக்கிற போது உங்களுக்கு என்ன வலிக்குது? அதேதான் நானும் சொல்றேன். அதே மாதிரி நாங்க என்ன சொல்றோம், உதயநிதிக்கு ஒரு தகுதி இருக்கு அப்படின்னா, உதயநிதி அவர்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னா, ஏன் நடிகர் விஜய் அவர்களுக்கும் அந்த பொட்டன்ஷியல் இனிமேத்தான தம்பி தகுதி என்னன்றது இப்பத்தான தரும், இனிமேத்தான தம்பி தெரியும். அதுதான் சொல்றேன். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க இன்டர்வியூல நீங்க பதிவு பண்ணது என்னன்னா, விஜய் அவர்கள் எப்ப கட்சி ஆரம்பிச்சாரு, இவருக்கு என்ன தகுதி இருக்கு, இவருக்கு என்ன திராணி இருக்கு, இவர் போய் ஆளுநரை சந்திக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. அதுவே தப்புதானு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவரை சந்திக்க வேண்டிய அவசியம் கவர்னருக்கு என்ன? தமிழ்நாட்டுல எத்தனையோ முடிவு பண்ணிட்டீங்க. தமிழ்நாட்டுல எத்தனையோ கட்சி இருக்கு, எத்தனையோ கட்சி தலைவர் லெட்டர் பேர்டு கட்சி கூட வச்சிருக்கான், ஜாதி சங்க கட்சி வச்சிருக்கான். எல்லாரும் நீ கட்சியாக இருக்கட்டும் இல்ல ஜாதி சங்க கட்சியாக இருக்கட்டும், அவங்கள பார்த்து பயப்படாத ஒரு பயம் இன்னைக்கு டிவிகே பார்த்து விஜயை பார்த்து பயம்னு, அதாவது பயம் சொல்லிக்கிட்டு இருக்குதான் தம்பி பயப்படுறேன். நாங்க பயப்படவில்லை. அதுக்காக வந்து தற்கொலைத்தனத்தை வந்து எடுத்து சொல்லாம இருக்க முடியாதுல்ல. பயம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் தான் பயந்துகிட்டு இருக்கான். நாங்க ஒரு துளி கூட எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. அதுக்காக கோமாளித்தனத்தையும் தற்கொலைத்தனத்தையும் ரீசெண்டா நிறைய வீடியோக்கள் நான் பார்த்தேன். அந்த வீடியோக்கள்ல வந்து விஜய் அவர்களோட கொடி கம்பம் வைக்கிற இடத்துல பல பிரச்சனைகள், பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அங்க பல கொடிகள் வந்து அங்க கொடிக்கம்பம் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல விஜய் கொடி வைக்கும் போது ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க. அங்க என்னன்னா போலீஸ் அவர்கள் இது வந்து அரசாங்கத்துக்கான இடம், உள்ளாட்சிக்கான ஒரு இடம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே இடத்துலதான் வந்து டிஎம்கே கொடிக்கம்பம் இருக்கு, ஏடிஎம்கே கொடிக்கம்பம் இருக்கு, விசிகா கொடிக்கம்பம் இருக்கு, மற்ற கட்சிகளோட கொடிக்கம்பம் இருக்கு. ஏன் விஜய் கொடிக்கம்பம் வைக்கும் போது மட்டும் இந்த மாதிரி ஒரு தடை ஏற்படணும்? ஏன் இந்த ஒரு நெருக்கடி கொடுக்கணும்? அதான் அரசியல் சமாளி. அப்ப பயப்படுறீங்க? கொடி வந்துட்டா இந்த தமிழ்நாட்டுல கொடி பறக்கும்ன்றது பயம். அதைத்தான் நான் சொல்லிட்டேன். பயம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க தான் பயந்துகிட்டு இருக்கேன். சுனாப்பனா பயப்படாதா சுடாப்பானான்னு வடிவேலு சொல்ற மாதிரி இதே கதைதான். இந்த விஜயை பார்த்து வந்துட்டு உடனே பயந்துருச்சு, திமுக நடிங்கிருச்சு கிட்டிங்கிருச்சுன்னு ஒரு கும்பல் உடுக்கடிச்சுக்கிட்டு தர்றான் பாரு. இன்று அரசாங்கம் தான் தம்பி பயந்துகிட்டு இருக்கேன். நாங்க இன்னொன்னு சொல்ல போனா ஒரு துளி கூட நாங்க பயப்படலாம். கோமாளித்தனத்துக்கும் தற்கொலைத்தனத்துக்கும் பதில் சொல்லுவாங்க. இன்றைய அரசாங்கத்தால பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா எந்த நீங்க எந்த நாட்டுல இருக்கியா? இந்த நாட்டுல இருக்கியா? மத்த மாநிலங்கள்லாம் போயிருக்கீங்க. இதே நாட்டுலதான் நடக்கிற தவறுகள் நம்ம பல நியூஸ் தவறுதான். அதுக்காக பெண்கள் பாதுகாப்பு இல்ல, பெண்கள் நடமாட முடியல. காவல்துறை யாரோட கண்காணிப்புல இருக்கு? அப்ப காவல்துறைன்றது ஒரு முதல்வர் இருக்கு, இல்லன்னு சொல்லலையா? அத அப்ப வழி நடத்துறவர் இந்த அளவுக்கு தான் அலட்சியமா வழி நடத்துவார். எப்படி வழி நடத்துவார்? தமிழ்நாட்டுல வந்து இருக்கிற பெண்கள் பின்னால போறாங்க. பல மாவட்டங்கள்ல
கூடுமான வரை அதிகபட்சமா பாதுகாப்பா இருக்கிறது தமிழ்நாடு தான். சரிங்களா? அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்கத்தான் செய்யுது. அது வந்து நாங்க இல்லைன்னு சொல்ல வரல. இந்தியாவில் அதிகபட்சமா பெண்கள் சுதந்திரமாகவும் உரிமையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது தமிழ்நாடு தான். அதுக்காக வந்து நான் வந்து எல்லா பெண்களுக்கு பின்னாலையும் 2 போலீஸ் அனுப்பிட்டு இருக்க முடியுமா? பெண்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு, அவங்களுக்குன்னு சில இதுகள் இருக்கு, உரிமைகள் இருக்கு. அதன் பிறகு தான் போவாங்க. ஒரு சம்பவத்தை நீங்க வந்து இந்தியாவில் ஊப்பில போய் பாருங்க. ஊப்பில தெரியுமில உங்களுக்கு, இந்தியாவில இருக்கு. பீகார் தெரியுமில உங்களுக்கு, இந்தியாவில தான் இருக்கு. அண்ணன் அதே இது படிக்கும் போதா ஒரு பெண் வந்து 2 வீலர்ல போய்கிட்டு இருக்கு. கணவனோ காதலாம் வண்டி போய்கிட்டு இருக்கேன். பின்னால ஒருத்தன் சாட்டையால் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த பிள்ளைய கதறுது. அதுக்காக வந்துட்டு நான் இது சொல்ல முடியுமா? எல்லா தம்பி, உலகம் முழுக்க, இந்தியாவில கிடையாது, உலகம் முழுக்க பெண்களுக்கு வந்து நேரக்கூடிய ஆபத்துகள் தீங்குகளை வந்து முற்றிலும் தவிர்க்கணும், நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கு காம கொடுறீங்களா பாதி பேர் தெரிஞ்சானா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எல்லா பெண்களுக்கு பின்னாலும் அவர்களும் கட்சி சார்ந்த பின்புலம் வச்சிருந்தா என்ன பண்றது? இல்ல கட்சி சார்ந்தவன் சாராதவன் காமக்காரனுக்கு என்ன தம்பி கட்சி அடையாளம்? காம வெறியங்களுக்கு கட்சி அடையாளம் என்ன இருக்கு? எனக்கு விஜய் மேல நீங்க தொடர்ந்து வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுனால இந்த ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். விஜய் சார்ந்த ரசிகர்கள் சில மாதத்துக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படம் வெளியிடும் போது தியேட்டர்ல நடந்த ஒரு அசம்பாவிதம் நம்ம பார்த்திருப்போம். அன்னைக்கு எல்லாருமே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சது திரு விஜய் மேல வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா, தன்னோட ரசிகர்களே கண்காணிக்க முடியல, கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியலங்கும் போது எப்படி ஒரு கட்சியில உள்ள தொண்டர்களை ஒரு கட்டுப்பாட்டுல கொண்டு வருவாரு, வழி நடத்துவாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சு இதே கேள்வியை தான் நான் முன்வைக்கிறேன். திமுகல இருந்து நீங்க பல இடத்துல பல வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து திமுக கட்சி சார்ந்தே கவுன்சிலர் இந்த மாதிரி வந்து நில ஆக்கிரமிப்பு இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகளில் ஈடுபடுறதை நம்ம பார்த்திருக்கோம். நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வசூல் ரீதியா பிரச்சனைகளில் ஈடுபடுறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த பெண் விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பல கட்சி தலைவர்களோட வந்து பாத்தீங்கன்னா நின்று போட்டோஸ் வெளிவரதையும் நம்ம பார்த்தோம். அங்க ஒரு நடிகனா ஒரு ஃபேன்ஸ் ஒரு தொண்டர்களை எப்படி வழி நடத்துவாரு அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கப்பட்ட இதே ஒரு நபர்களால ஏன் திமுக சார்ந்து எந்த ஒரு கேள்வியும் எழுப்ப முடியல? ஏன் இதை வந்து ஒத்துக்கிறதுக்கு தயங்குறாங்க? என்ன இல்ல தம்பி, அதாவது ஒத்துக்கிறதுக்கு தயங்குறாங்க அப்படின்ற மாதிரி இல்ல. பொதுவா ஒரு விஜயை பொறுத்தளவுக்கு நம்ம விஜய் வந்து நீங்க வந்து அவருடைய அரசியல் பலத்தை நிரூபித்து தேர்தல் களத்துல நின்று நான் நிறையா உங்களை மாதிரி தம்பிகள் சேனல்லாம் சொல்லியிருக்கிறோம். அவர் தேர்தல் களத்துக்கு வந்து அவருடைய அரசியல் பலத்தை ஓட்டு பலத்தை நிரூபித்த பிறகுதான் அவர் வந்து முழுமையா வந்து அவரை வந்து எப்படி அவருடைய இது போகுன்றத நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து அதை வந்து ரொம்ப மென்மையாக நிதானமாக தான் வந்து நம்ம பதிவு பண்ணுறோம். ரைட்டுங்களா? அதில் வந்து நமக்கு முழுமையாக வந்து நிராகரிக்கப்பட வேண்டிய ஆள், முழுமையாக வந்து இவர் நீக்கப்பட வேண்டிய ஆளுன்ற எந்த இடத்துலையும் நம்ம சொல்லவே இல்லை. ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கோமாளித்தனமா இப்ப இருக்குதா, வந்து தற்கொலைத்தனமா இருக்கான்னு தெரியல. அதைத்தான் நம்ம உண்மையை சொல்றோம், அது திருப்பி வலியுறுத்துறாதான். ரைட்டுங்களா? இப்ப ஆளுங்கட்சி சில விஷயங்கள் ஆளுங்கட்சி என்ன பண்ணாலும் அதற்காக குரல் கொடுப்பது அப்படின்றது வந்து எதிர்கட்சியினுடைய வழக்கம். அது ஆண்டாண்டு காலமா இருக்கிறது. அதிமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னா திமுக குரல் கொடுக்கத்தான் செய்யும், திமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னா அதிமுக வந்து போராட்டம் பண்ணத்தான் செய்யும். ரைட்டுங்களா? இப்போ ரசிகர் மன்றங்கள் பிரச்சனைகள் அப்படின்னு போகும்போது நம்ம அதை பற்றி பெரிய அது அவரோட ரசிகர்கள் இதுவரைக்கும் ரசிகர்களாக இருந்தாங்க, இப்போ தொண்டர்களாக மாறிட்டாங்க. ரைட்டுங்களா? அதில் வந்து அவர் இந்த சினிமாவுடைய ஒன்று வரும்போது அவருடைய ரசிகர்கள் அவங்க 2000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குறேன், 3000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குறேன், அது அவம்பாடு, அது அவருக்கு பாடு. அதை கூட வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அது ஊழலுங்கிறாரு அவங்க கட்சிக்காரன், ரசிகர் மன்றத்துக்காரனுக்கு 5000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்காங்க அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு படம் வரும்போது பண்ண போறான், முதல் நாள் பண்ண போறான், நம்ம மாசம் பூரா பண்ண போறான், அது ஏதோ உற்சாகம் பண்ணுவான், அந்த கடை வாங்கி காப்பியை வாங்கி பண்ணிக்கிட்டு பண்ணுவீங்க. அதனால நம்ம அதை வந்து நம்ம ஒரு பெரிய இப்போ ரஜினிக்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அதை சொல்ல வரல. என்னன்னா உங்களுக்கு இப்ப பொதுவாக ஒரு நமக்கு தெரிஞ்ச தகவல் என்னன்னா, விஜயினுடைய அந்த கட்சியினுடைய இருக்கிற மாவட்ட தலைவர்கள், மாவட்ட அந்த செயலாளர்கள் பொறுப்புல இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு வந்து இன்னும் வந்து அந்த ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவங்க தான் அப்படியே இருக்காங்க. இந்த கட்சி ரீதியா மாவட்ட செயலாளர், பொருளாளர் அந்த மாதிரி போட்டதான் நமக்கு நினைவில்லை. ரசிகர் மன்றமாக இருக்க மக்கள் இருக்கும்போது இருந்தால் அந்த மாவட்டத்தில் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. புதுசாக கட்சி அமைப்புக்கு என்ன வகையான ஆட்கள் வந்து அவங்க பதவி உருவாக்கியிருக்காங்க மாவட்டமாக,
சில கட்சியில மாவட்ட தலைவர் வெயிட்டா இருப்பாரு, சில கட்சியில அதிமுக திமுக வந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பா அவங்க வெயிட்டா இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் வந்து நமக்கு இன்னும் அவங்க கட்சி ரீதியாக என்னென்ன வகையான போட்டிருக்காங்க நமக்கு தெரியல. அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பாலான மாவட்ட செயலாளர்களோ மாவட்ட தலைவர்களுக்கோ விஜயினுடைய நம்பர் தெரியாது, விஜய்க்கு அவர்கள் நம்பர் தெரியாது. இதுதான் இப்ப உள்ள நிலைமை தம்பி. அவர்களுக்கு விஜய்க்கு தெரிஞ்ச ஒரே ஆள் வந்து புஷி ஆனந்த். ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் சைடில் உள்ள 30 மாவட்ட 65 மாவட்ட செயலாளர் நம்பரும் அவருக்கு, ஒன்றிய செயலாளர் நம்பர் இருக்கும், நகர செயலாளர் நம்பர் இருக்கும். தெரியுமா? நேரடியாக வந்து தொடர்பு கொள்ள முடியும், ஈஸியா போடலாம். மெசேஜ் தான். ஏன்னா இப்போ அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது இப்பயும் அப்படித்தான். ஒரு ஒன்றிய செயலாளர் மெசேஜ் போட்டா வருவார் லைன்ல. திடீர்னு ஒரு ஒன்றிய செயலாளர் லைனுக்கு இவர் போவாரு, அவர் பேர் தெரியும். அதான் தம்பி திமுக. அதிமுகவே அந்த நடைமுறை உண்டு. அது எடப்பாடிக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியாது. எம்ஜிஆர் வந்து அதுல வந்து கம்பீரமா, அதெல்லாம் எம்ஜிஆர் வந்து நெருப்பமா இருப்பாரு. கடைக்கோடி ஒரு இதுல கன்னியாகுமரி அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலேயும் இருந்திருக்கும் இல்லையா? ஒரு நடிகனா ஒரு கலைஞரை எதிர்த்து நிற்கும் போது வந்து என்ன மாதிரி குற்றச்சாட்டுகள் அவர் மேல வைக்கப்பட்டிருப்பாங்க, அவர் எந்த மாதிரி பாதிப்புகள் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இயல்பான விஷயம் தான். அவருக்குன்னு ஒரு அடையாளத்தை, அவருக்குன்னு ஒரு வாய்ப்பு அமைச்சுக்கிட்டு கிடைக்கும் போது தானே அதை பண்ணாரு. ஏன்னா அதை விஜய் அவர்கள்ட்ட அந்த ஒரு பெருந்தன்மையோட ஏன் வரவேற்க பெருந்தன்மை, இதுல வந்து பெருந்தன்மை சிறுதன்மைக்கு என்ன இருக்குது? இப்ப போட்டியாளராதான் நீங்க பாக்க. அது எம்ஜிஆர் வந்து நீங்க வந்தாரு அப்படின்றத கம்பேர் பண்றதே தப்பு தம்பி. எம்ஜிஆர் வந்து 20-23 வருஷம் திமுகவில் பயணிச்சவரு, ரைட்டுங்களா? திமுகன்ற ஒரு அமைப்பு, பெரிய அமைப்புல பயணிச்சு திமுகவில் வந்து கிளைக்கழகத்தில இருந்து மாநகர கழகம் வரைக்கும் அவருக்கு தெரியும். கட்சி அமைப்பு எப்படி, கீழ் கட்டமைப்பு எப்படி அப்படின்ட்டு கிராமந்தோறும் சுத்தினவரு. எம்ஜிஆர் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட ஆட்சியிலும் சரி திமுகவோட நடவடிக்கையிலும் திருப்தி இல்லாதனால தானே வந்து வெளியில வந்தாரு. எல்லா கட்சியிலும் சொல்லிட்டு போறவங்க திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு தான் நம்ம போவான். வெளியே போறவன் என்ன சொல்லுவான்? நல்லா இருக்கு, நான் வெளியே போறேன்னு சொல்லுவான். நல்லா சொல்லுவேன், கட்சி தலைமை நல்லா இருக்கு, நான் வெளியே வரட்டேன் அப்படின்னு போவேன். அப்ப போகும்போது ஆட்சி மேலையும் அதிகாரத்து மேலையும் இல்ல நாற்காலி மேலையும் ஈடுபட்டுதான் வந்து வெளியில பிரிஞ்சு. நான் சத்தம் சொல்றேன், நீங்க நிறைய பேர் வந்து இதே தப்பு உங்களை மாதிரி தம்பிகள் பண்றதான். எம்ஜிஆர் வந்தாரு விஜய் வர மாட்டாரா? எம்ஜிஆருடைய செட்டப் வேற தப்பு. ஓகே, நான் என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி மேலையும் அதிகாரத்து மேலையும் இந்த நாற்காலி மேலையும் ஆசைப்பட்டுதான் பிரிஞ்சு வந்தாருன்றீங்களா? எம்ஜிஆரா வேற எதுக்கு வந்தாரு? அவரு ஆசிரமம் அமைக்க வந்தாரு. எம்ஜிஆருக்கு வந்தாரு ஆசிரமம் அமைக்கிறது. என்ன நடந்தது சண்டையில வெளியே? குஜராத்ல சபர்மதி ஆசிரமம் மாதிரி எம்ஜிஆர் ஆசிரமம் அமைக்க வெளியே வந்தாரு. சொல்லுங்க. சரி, நம்ம தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பேச வேண்டிய டாபிக்ல இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதான் பெண்மணிக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் குற்றச்சாட்டு பேசப்பட்டாலும் தொடர்ந்து இந்த மாதிரி எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விசாரணையும் மேற்கொண்டுட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகுது. இதுவரையும் எத்தனை பெண்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த ஒரு குற்றவாளி மூலியமாக, இதற்கு அரசாங்கம் சைடும் போலீஸ் சைடும் என்ன மாதிரி நடவடிக்கை ரொம்ப பலத்து எடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து வந்து அந்த பள்ளிகளை பல பெண் மாணவிகள் படித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமா என்ன நடவடிக்கை வந்து இந்த அரசாங்கம் எடுத்திருக்கு? 100% நேர்மையா போகும் தம்பி விசாரணை. அதெல்லாம் வந்து யாருக்கு எந்த சந்தேகம் வேணாம். 100% நேர்மையாக நடக்கும். கொடும் குற்றவாளிகள் கொடூரமாக உச்சபட்ச தண்டனை வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கம் வந்து முழு முனைப்போட 100% நேர்மையோட தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு எல்லா வகை அரசியல் அழுத்தங்கள் இருந்தாலும் சரி, அரசியல் கலர் இருந்தாலும் சரி, திமுக கலரே இருந்தாலும் சரி, உங்க பாஷையில சொல்ல போனா அதையும் தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தயாரா இருக்காரு. அவனையும் அவனை சார்ந்தவர்களையோ அவனால பாதிக்கப்பட்ட பெண்களையோ எல்லாருக்கும் வந்து உரிய நீதி கிடைக்கும். அந்த குற்றவாளிகள் உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு நேர்மையான முறையில் 100% இந்த வழக்கை வந்து அரசாங்கம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கம், நீங்க சொன்ன திமுக கலர்னால நான் திமுக அரசாங்கம்னே சொல்றேன். ஒருவேளை சிபிஐ உள்ள வர்றதுக்கான சிபிஐ வேணாம் சொல்லி கோர்ட்டை சொல்லிருச்சா? சென்னை உயர்நீதிமன்றமும் சொல்லிச்சு சிபிஐ வேலை இல்லையா? அதே நீங்க சொன்ன அதுக்கு தான் நானும் சொல்றேன். திமுக சொல்லிதான் இப்ப உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்த ஆட்கள் கட்சியை முதல்ல சொல்லாத, என்ன நடந்தது சொல்லியா கட்சின்னு இருக்க அப்படின்னா அப்ப நீங்க என்ன எங்க வர்றீங்க? அங்க கட்சின்னு கத்துனா என்ன
அதைத்தான் நீதிமன்றம் அங்க நீதியரசர் கண்டிச்சிருக்காரு. கட்சி சாயத்தை இங்க கொண்டு வராத, உன் கச்சேரியெல்லாம் நீங்க வெளியே வச்சுக்க, நீ ரோட்ல போய் கத்திக்க, இங்க கோர்ட்டுக்குள்ள அதெல்லாம் கொண்டு வராத, சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையும் மிக கடுமையா கண்டிச்சிருக்கு. கமிஷனர் மேலேயும் அது கடுமையான அதிருப்தி தெரிவிச்சிருக்கு. சரிங்களா? காவல்துறை அந்த காவல்துறையோ சில அந்த வழக்குல விவாதம் நடக்கும்போது சொல்லியிருக்கு, அந்த பெண்ணு வந்து அந்த நேரத்துல போய் ஏன் தனியா போய் அவனோட போய் இருந்துச்சு, அதை நீ சொல்லாத, அதையும் கண்டிச்சிருக்கு காவல்துறை, சாரி நீதிமன்றம். பெண்ணு எத்தனை மணிக்கு எந்த இடத்துல உட்காரணும் அதை பெண்ணா முடிவு பண்ணணும். காவல்துறை இப்படி நீ வந்து இப்படி நீங்க ட்ராக் மாத்துவீங்களா அப்படின்னா ஒரு அரசியல் சாயத்தையும் கண்டித்திருக்கு. காவல்துறையுடைய மெத்தன போக்கு, அவர்களுடைய நிதானமின்மையும் கண்டிச்சுதான் இப்ப ஐபிஎஸ் பெண் 3 ஐபிஎஸ் பெண் அதிகாரிகள் தலைமையில விசாரணை கமிஷனா ஃப்ரெஷ்ஷா போட்டிருக்கு. அவங்க ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு வேற நிர்ணயிச்சிருக்கு நீதிமன்றம். ரைட்டுங்களா? எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருக்கு. அந்த பெண்ணுக்கு வந்து இப்ப உடனடி தற்காலிகமாக 25 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்ன்றதையும் தெளிவா சொல்லியிருக்கு. இல்ல காவல்துறை வந்து இந்த பெண் மேல இந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது தவறான விஷயம் இல்லையா? அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு பெண் ஒரு தைரியமா வந்து ஒரு குற்றவாளி காட்டியிருக்காங்க அப்படிங்கும் போது அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பாகவும் அந்த பெண்ணுக்கு அரணாவும் இருந்துல நிக்கணுமா? ஆமா தம்பி, இந்த மாதிரி வார்த்தையில பதிவு பண்ணும்போது எந்த ஒரு பெண் அதைத்தான் நம்ம வருத்தத்துக்குரிய விஷயம் தான், கண்டனத்துக்குரிய விஷயம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு திருப்தியா? கண்டனத்துக்குரிய தான். இதுல வந்து யாரும் பெண்ணு வந்து இத்தனை மணிக்கு அங்க இருக்குன்னா அவங்களோட இருக்கணும் இவங்களோட இருக்கு, நீ ஏன் இது பண்ற? அதுதான் நீதிமன்றம் கடுமையா கண்டிச்சிருக்கு. அதை நம்ம ஏத்துக்கிறது தான் நான் சொல்றோம் உங்கள்கிட்ட. ஓகே, சிசிடிவி வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகலன்ற ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம், அந்த இடத்துல பல மாணவ மாணவிகள் படித்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு பொறுப்பற்ற ஒரு செயல்பாடுகளை வந்து எப்படி பாக்குறீங்க? இதற்கான முன்னேற்பாடுகள் இனி என்ன எடுக்கப்படும்? அதைத்தான் நம்ம கவர்னர் பண்ணிருக்கணும். அவரோட அனுமதி இல்லாம நீங்க உயர்கல்வி மந்திரி இன்னைக்கு போக முடியல, தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டுல உயர்கல்வி மந்திரி இதற்கு முன்னால இருந்த பொன்முடி காமராஜர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணிச்சிருக்காரு. இப்ப வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரா வந்து அண்ணன் கோவி செழியன் இருக்காரு, அவர் நிகழ்ச்சிகளை புறக்கணிக்கிறாரு. நீங்க அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை காம்பவுண்டு அந்த மெயின் ரோட்ல இருக்கிற அந்த சுவர்ல இருந்து உள்ள வரைக்கும் முழுமையான கட்டுப்பாடு கவர்னர் தான், அந்த துணைவேந்தரே கிடையாது. நீங்க வந்து நீ ஈஸியா வந்து தமிழ்நாடு காவல்துறையை வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் தம்பி போகணும். இங்க அதான் நிலைமை. அங்க கிட்டத்தட்ட 50% கேமரா, குறிப்பிட்ட அந்த பகுதியில் உள்ள கேமரா வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்லி புகார் கொடுத்து 3 மாசம் 4 மாசம் ஆச்சுன்னு சொல்லி பல்கலைக்கழகத்துல வந்து ஊழியர்கள் சொல்றாங்க, மற்ற ஸ்டாஃபுகள் எல்லாம் சொல்றாங்க. ஏன் சரி, அதெல்லாம் கவர்னர் பண்ண வேலை தம்பி, பண்ணணும். முன்னாள் ராணுவத்தினர் தான் அங்க வந்து இதுல பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. வேற நம்ம சாதாரண செக்யூரிட்டி சர்வீஸ் எல்லாம் இங்க கிடையாது, மற்ற இடங்கள் மாதிரி அங்க போட முடியாது. முன்னாள் ராணுவத்தினர் கொண்ட ஒரு மிகப்பெரிய குழு, பாதுகாப்பு குழு தான் இருக்கு. அவங்க தான் வந்து பாதுகாப்பு பணியில இருக்காங்க. 4 பக்கமும் அவங்க தான் இருப்பாங்க. அதுல வந்து பாதிப்பேர் இல்லைங்கிறான், வேலை விட்டு போயிட்டாங்கிறான், அதை போடல, ஃபில்லப் பண்ணல. முழுமுக்க நிர்வாக கோளாறுன்றது கவர்னர் தரப்புல தான் தம்பி. கவர்னர் மாளிகை பண்ண வேலை தான் தம்பி இது. நீ இப்ப ஐஐடின்னு ஒண்ணு இருக்கு தம்பி, ஐஐடிக்குள்ள எல்லாரும் போக முடியுமா? ஐஐடிக்குள்ள யாரும் போக முடியாது. தமிழ்நாடு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க முறப்பிரகாரம் அந்த ஐஐடியினுடைய சேர்மனுக்கு நீங்க சொல்லித்தான் வந்து எல்லாரும் போகணும். தமிழ்நாடு போலீஸ்ல முசுக்கு நினைஞ்சு உள்ள போக முடியாது. அது மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இது வந்து முழுக்க கவர்னர் கீழே இயங்குற நிர்வாகம், தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பல்கலைக்கழகங்கள். அவர் அனுமதி இல்லாம, அவர் இது இல்லாம ஒரு குண்டூசி கூட நீங்க வாங்க முடியாது. திமுக காரனாவே சொன்னா கூட தமிழ்நாடு காவல்துறை இனிமேல் இந்த தவறை செய்யாது. குற்றவாளிகளை தொடர்ச்சியான குற்றவாளிகள் அதை சம்மந்தப்பட்டவங்க, அது யார் இருக்கா, எவன் இருக்கான், என்ன இருக்கான்றது நம்ம அது உள்ள இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. பண்ணவும் முடியாது நம்மளால. ரைட்டுங்களா? அது உயர்நீதிமன்றத்து நேரடி கண்காணிப்புல போயிருச்சு. அது சம்பந்தமா நம்ம தகவலை வந்து தப்பா சொல்றது, அது நாமளே வந்து அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி. அதனால காவல்துறை இனிமே வந்து அடுத்தடுத்து இதுக்கு தொடர்ச்சியான இது சம்பந்தப்பட்டவனை பூரா வந்து கண்டிப்பா வந்து தூக்கும். அது யாரையும் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ண முடியாது, முயற்சி பண்ணக்கூடாதுன்றது முதல்வர் வந்து ரொம்ப தெளிவாக உத்தரவு போட்டிருக்காரு. அதனால நான் பலவிடையும் வந்து உங்களுக்கு அழுத்தமா சொல்றது தான், 100% நேர்மையோடு அந்த வழக்கு கையாளப்படும். குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். விரைவில் நடக்கும். இன்னும் ஒரு 2-3 வாரத்துக்குள்ள உயர்நீதிமன்றத்தில் அடுத்த கட்ட விசாரணையில எல்லாமே வந்து தெளிவாக ஒரு லெவலுக்கு வந்துடும் எல்லாருக்கும். அதனால வந்து இதுல எந்த இதுல பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும். இன்னைக்கு பல தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி வணக்கம். நன்றி.